அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே இந்த தியானத்தோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் பழைய வருடத்திலிருந்து புதிய வருடத்துக்கு வந்து கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார் என்பதை மனமாற ஏற்றுக்கொண்டு அனுஷ்டித்து இந்த புதிய வருடத்திலே புதிய திட்டங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்ற காலம். இந்த காலத்திலே நாங்கள் தொடர்ந்தும் கடவுளுடைய வார்த்தையினாலே போஷிக்கப்படவும், கடவுளுடைய வார்த்தை எவ்வாறு இந்த புதிய வருடத்திலும் எம்மை வழி நடத்துகிறது என்று சொல்லி நாங்கள் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று நான் உங்களோடு கூட நாங்கள் கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை இன்று இல்லாமல் போகின்ற நிலையினை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றபடியினால், கடவுளோடு இணைகின்ற பொழுதுதான் நாங்கள் உண்மையான வாழ்வை அர்த்தமுடன் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற நிலையிலே இருக்கின்றோம். அந்த வகையில் நான் முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அகரமும் நகரமும் நானே, ஆதியும் அந்தமும் நானே, அல்லது அல்பாவும் ஒமேகாவும் நானே என்று புதிய திருச்சபைகளுக்கு புதிய வெளிப்பாடாக புதிய உலகத்துக்காக எழுதப்படுகின்ற ஒரு தரிசனத்தை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாங்கள் ஆதியும் அந்தமும் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வேதாகமே தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது, ஆண்டவர் ஆதியிலே இருந்தார், துவக்கத்திலே இருந்தார், இந்த படைப்பின் ஆரம்பத்திலே இருந்தார், எல்லாவற்றையும் ஒழுங்காக காண வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகத்தை ஏற்படுத்தினார், சீர்படுத்தினார் என்று சொல்லி. அந்தமும் நானே என்று சொல்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்திலே அறிகின்ற வாழ்வை நாங்கள் பார்த்தால், எங்களுடைய வாழ்வு நிறைவுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் கடவுளை அறிந்தவர்களாக, கடவுளோடு இணைந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த அந்தத்தினை, அந்த எல்லையினை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். இது ஒரு புதிய வருடம். நாங்கள் டிசம்பர் மாதம் வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு 12 மாதங்களை கடக்கின்ற பொழுது எவ்வாறாக இருக்கும் என்று யோசிக்கின்ற நாங்கள், எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய வாழ்வின் ஆரம்பத்திலும் வாழ்விலும் முடிவிலே இருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றபடினால் நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே இடைப்பட்ட காலத்திலே வழி விலகி போகின்றோம். ஆகவே அன்பானவர்களே, நான் இன்றைய காலை நேரத்திலே உங்களுக்கு சொல்கின்ற முக்கியமான செய்தி, நீங்கள் எந்த வயதினராகவும் இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக, வாலிபர்களாக, வீட்டில் இருக்கின்ற திருமணமான பெண்களாக, வேலைக்கு போக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற ஆண்களாக, வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம். நாங்கள் இந்த காலை நேரத்திலே யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார். இந்த உலகத்துக்கே ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார். அதிலே நான் வாழ்கின்ற பிறந்த ஒரு மனிதனாக இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆரம்பமும் முடிவும் கடவுளாக இருக்கிறார். ஆனால் கடவுள் அவ்வாறாக உண்மையாக விசுவாசமாக என்னை நோக்கி இருக்கின்ற பொழுது, என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுளை விட்டு தூர விலகி போன சந்தர்ப்பங்கள் என்ன? நாங்கள் வாசிக்கின்றோம் அழகாக பழைய ஏற்பாட்டு நூலிலே பிரசங்கி புத்தகத்திலே 3வது அதிகாரம் 12வது 13வது வசனத்திலே அருமையாக நாங்கள் வாசிக்கின்றோம். மனிதர் இன்பம் துயித்து மகிழ்வதை விட வேறு ஒன்றும் இல்லை. 13வது வசனத்திலே வாசிக்கின்றோம், பிரசங்கி 3:13, கடவுள் அளித்த ஒரு பெரிய பரிசு, பெரிய நன்கொடைதான் இந்த வாழ்க்கை என்று சொல்லி. ஆகவே அன்பானவர்களே, கடவுள் இந்த உலகத்தை கொடுத்து ஒரு பெரிய நன்கொடையாக இன்பகரமாக வாழ எங்களுக்கு கொடுத்து, ஆதியும் அந்தமும் நானே என்று சொல்கின்ற கடவுளை நாங்கள் எப்படி வழி விலகி தூர போகின்ற நிலைக்கு உட்படுகின்றோம்? இந்த புதிய வருடத்திலும் இந்த காலை நேரத்திலும் நாங்கள் சிந்திப்போமா, என்னென்ன காரியங்கள் கடவுளை விட்டு தூர போவதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே காரணமாக இருக்கின்றது? என்னென்ன அழுத்தங்கள் காரணமாக இருக்கிறது? வளமையாக நாங்கள் கேட்போம்,
என்ன காரணம் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். எந்த விஷயம் எங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிறது, மனதிலே தாங்க முடியாமல் தள்ளப்படுகின்ற விஷயங்கள் என்ன? ஒரு மனிதன் இயற்கையாகவே அப்படி தள்ளப்பட மாட்டான். சிறு பிள்ளையாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும் இயற்கையாகவே அப்படி வழி தவறி போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. மாறாக எங்களை அறியாமல் ஏதோ ஒரு சக்தி எங்களை தள்ள வேண்டும். அன்பானவர்களே, கடவுளுக்குள்ளாக நாங்கள் மூழ்கி வேரூன்றி இருக்கின்ற பொழுதுதான் எங்களை அறியாமல் எங்களுடைய மூளைக்கு வருகின்ற, எங்களை தள்ளுகின்ற இந்த சக்திக்கு எதிராக நாங்கள் நின்று கடவுளோடு பயணிக்க முடியும். அப்பொழுது பிரசங்கி சொன்ன வார்த்தைகளும், வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாக மாறும். நாங்கள் மனிதர் இன்பம் துய்த்து மகிழ்வதை விட வேறொன்றும் இல்லை என்ற அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடவுள் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலும் முடிவிலும் இருக்கின்றபடியினால் நான் இவ்வாறு அவரோடு பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்று யோசிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சிறிய கதை எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. ஒரு ஊரிலே ஒரு பால் வியாபாரியும் அதே நேரம் பான் வியாபாரியும் இருந்தார். இவர்கள் என்ன செய்தார்கள், முன்னைய காலத்து போல அவர்களிடம் இருக்கின்றதை பண்டமாற்று முறையிலே மாற்றிக்கொண்டார்கள். இந்த பான் வியாபாரி என்ன செய்தார், அவர் கொண்டு வருகின்ற பாலின் அளவை நிறுத்து அதற்கு ஏற்றாற்போல் தன் பான் அளவை கொடுப்பார். ஆகவே இவர் ஒரு நாள் திடீரென இவருக்கு கோபம் வந்துவிட்டது. பால் வாங்கியவரிடம் இவர் சொன்னார், நீ எனக்கு பால் குறைத்து கொடுக்கிறாயே, நான் அளந்து பார்த்தேன், அதன் நிறை குறைகிறது, அதன் அளவு குறைகிறது என்று சொல்லி, இவ்வளவு நாள் நீ கொடுத்த பானின் அளவை அதையே பாரத்துக்கு ஏற்றாப்போல் தான் நிறுத்தி நான் ஊற்றுகிறேன், நீ பானின் அளவை குறைத்திருந்தால்தான் பாலின் அளவு குறைந்திருக்கும் என்று சொல்லி அவர்களிடம் நிறுத்து பார்க்க தராசு இருக்கவில்லை. ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வழி விலகி போவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தால், அன்பானவர்களே, எங்களுடைய மனசாட்சிக்கு ஏதுவாக, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கைக்கு ஏதுவாக வாழ முடியாமல் இருக்கின்ற சில மன அழுத்தங்கள் தான் காரணம். எங்களை அறியாமலே நாங்கள் ஒரு சிறிய லாபத்துக்காக, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக, குறுகிய கால நன்மைக்காக நாங்கள் இழுபட்டு போகின்ற பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே பாரதூரமான நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அந்த வியாபாரிகளின் கதையிலே பார்க்கின்றது போல இவர் அளக்கின்ற விதமாகத்தான் அவருக்கு அளக்கப்படுகின்றது. ஆனால் கடவுளோடு வாழ்கின்ற நாங்கள் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை வாழ்கின்ற பொழுது எவ்வளவு தூரத்துக்கு கடவுளுக்கு உண்மையாக நாங்கள் செயல்பட வேண்டும். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகின்றது அல்லவா, கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதர் இன்பம் துய்த்து மகிழ்வதை விட வேறொரு காரியம் இல்லை. இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த கொடை. ஆனால் ஆரம்பம் முதல் இறுதி வரை எமக்கு விசுவாசமாக இருக்கிற ஆண்டவருக்கு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை அளந்து கொடுக்கிறோம். மன அழுத்தங்கள் என்னென்ன என்று யோசித்து பாருங்கள். அவை எல்லாவற்றுக்கும் பின்னாடி, அந்த ஒவ்வொரு மன அழுத்தமும் நாங்கள் தள்ளப்படுகிற விஷயத்துக்கு பின்னாடி எங்களை அறியாமல் கடவுளை விட்டு தூர விலகி போகின்ற ஒரு அழுத்தம் காணப்படும், ஒரு லௌகிக இச்சை காணப்படும், ஒரு ஆசை காணப்படும், ஒரு குறுகிய கால திருப்தி காணப்படும். ஆனால் நீண்ட காலமாக அல்பாவும் ஒமேகாவும் நானே என்று சொல்கின்ற ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க அது எங்களுக்கு வழிகோலாது. அந்த வகையிலே நாங்கள் இந்த காலை நேரத்தை கடவுளுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொள்ளுங்கள். பிரசங்கி 3வது அதிகாரம் 12வது 13வது வசனம். அதே நேரம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து கடவுளோடு இணைந்து வாழ இன்றைய நாளை மற்றும் வருகிற காலங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.